வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊடா மீன் வச்சு மீன் பொழிச்சு செய்றது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து மீன நல்லா வாஷ் பண்ணி 2 பக்கமும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கங்க. ஒரு பவுல்ல வந்து உப்பு, மிளகாய்த்தூள், லெமனு, அப்புறம் கருவேப்பில போட்டு நல்லா மீன்ல வந்து தேய்ச்சு வச்சு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா தான் நமக்கு பொரிக்கும்போது நல்லாருக்கும். ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நான் ஆலிவ் ஆயில் பயன்படுத்தியிருக்கிறேன். அதில வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளிய போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு திரும்பவும் நல்லா வதக்கணும். இதோடைய அளவுலாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஏன்னா, நான் இன்னைக்கு வந்து 6 மீன் வச்சு செய்றதுனால நெறைய செய்துட்ருக்கேன். இந்த மசாலா வாசனைலாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி, தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா அந்த பச்சை வாசனை இன்னும் போற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுருங்க. இறக்கும்போது மல்லித்தழை போட்டு நல்லா கிளறி ஆற வச்சுடுங்க. சூடா பயன்படுத்தக்கூடாது. கேரளால வந்து மீன் பொழிச்சு வந்து ரொம்ப ஃபேமஸு. நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கிறது வந்து ஊடா மீனு. நம்ம எந்த மீன்ல வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து முள்ளும் இருக்கவும் கூடாது. முழுசாவும் இருந்தா இன்னும் சுவை கூடுதலா இருக்கும். இப்ப நல்லா வதங்கிருச்சு. இத வந்து ஆற வச்சுடலாம். சூடா பயன்படுத்தக்கூடாது. ஒரு வாணலியில வந்து எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்தி நம்ம ஊற வச்சிருக்க மீன வந்து 2 பக்கமும் நல்லா சவுக்க வறுத்து எடுத்து வச்சுக்கங்க. ஒரு வாழை இலையில வந்து கீழ வந்து இந்த கூட்ட முதல்ல வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வறுத்த மீன வச்சு, அதுக்கு மேல வந்து திரும்பவும் கூட்ட வச்சு, இலைய மடிச்சு நல்லா சீல் பண்ணிடுங்க. இது மாரி ஒவ்வொரு மீனையும் இதே போல செய்துருங்க. எல்லா மீனையும் நம்ம இப்படி நூல் போட்டு கட்டுனோனே இப்படி தான் இருக்கும் எல்லாமே. இப்போ வந்து ஒரு தோசை கல்ல எடுத்து, அதில வந்து எண்ணெய் ஊத்திக்கங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில பொரிச்சா ரொம்ப நல்லாருக்கும். நான் இன்னைக்கு பயன்படுத்துறது வந்து ஆலிவ் ஆயில் பயன்படுத்துறேன். இந்த எண்ணெய் காஞ்சோனே நம்ம மடிச்சு வச்சிருக்க இலையில வந்து மீன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து அப்படியே டவால போட்டு, இந்த பக்கம் 5 நிமிஷம், திருப்பி போட்டு 5 நிமிஷம் 2 பக்கமும் நல்லா வெந்தோனே, இலையோட கலர் மாறுனோனே இறக்கி வச்சுடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீனும் அந்த கூட்டும் ஒண்ண போல ஒட்டியிருக்கும். வறுத்த மீன் மாரியே தெரியாது. பேக் பண்ணி இருக்கிற மாரி இருக்கும். இந்த மீன் பொழிச்சு வந்து சாதத்துலயும், சப்பாத்திலயும் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.